ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டினைன் லவ் சீரீஸ் எபிசோட் 6 பார்ட் 2ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? லாஸ்டா என்ன பார்த்துருப்போம்னா, கிம் அந்த இருட்டு ரூமில் போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க. கிம்மு ரொம்பவே பயந்து சத்தம் போட்டு கத்தி அழுதுட்டு இருப்பாங்க. என்னை யாராச்சும் காப்பாத்துங்க, நான் இந்த ரூமுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி ரொம்பவே பயந்து அழுதுட்டு இருப்பாங்க. இதை கிம்மோட எதிரி சிசிடிவில இருந்து பார்த்துக்கிட்டு, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நீ இங்கேயே கிடந்து கஷ்டப்படு, உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்பவே கொடூரமாக நடந்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கே இன்னொரு பக்கம் ரென்னு கிரியை பார்க்கறதுக்காக ரொம்பவே வேகமாக வந்திருப்பாங்க. கிரியுமே ரென்னுக்கிட்ட, என்ன விஷயம் இவ்வளோ முக்கியமாக வர சொல்லியிருக்க, என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ரென் அதுக்கு, ஒரு உண்மையான மனுஷனாக இருந்தா நான் கேட்குற கேள்விக்கு பொய் சொல்லாமல் உண்மையை மட்டும் சொல்லணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரென்னு டைரக்டாக கிரி கிட்ட கேட்குறாங்க, நீ எதுக்காக என்னோட முதுகில் குத்துன அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு கிரி, ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணினேன் அப்படின்னு ரொம்பவே கேஷுவலாக பதில் சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு ரென்னு, நீ பொய் சொல்கிற, இதில் வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குது, நீ அதை என்கிட்ட மறைக்கிற, இப்போ நான் அதை தெரிஞ்சுக்கணும், நீ என் முன்னாடி இப்போ நீ பொய் சொல்லாம உண்மை என்னவோ அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கிரியுமே, உனக்கு ஏற்கனவே இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ எதுக்காக பைய அப்ரோச் பண்ண, நீ எதுக்காக பைய உன்னோட வலையில விழ வச்ச, அதுக்கப்புறம் அவளை உன்னை காதலிக்கையுமே வச்சிருக்க, இது எல்லாத்துக்கு அப்புறம் பைய என் கூட பிரேக்கப் பண்ணையுமே வச்சிருக்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட என்னையுமே அப்ரோச் பண்ணியிருக்க, இது எல்லாமே நீ என் கூட பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகணும், அந்த காரணத்துக்காகத்தானே, ஏன் இது எல்லாமே பண்ணன அப்படின்னு சொல்லி ரென்னுமே கேட்குறாங்க. ரென்னுக்கு ரொம்பவே கோவமா இருக்கு, சத்தமாக பேசுகிறாங்க. இதுக்கு நீ என்ன சொல்கிற, இது எல்லாத்துக்குமே நீ தானே காரணம், இப்போ என்ன சொல்ல வர்றன்னு சொல்லி ரெண்டுமே கேட்கவும், கிரி அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியாம ரொம்பவே அமைதியா இருக்காங்க. ரெண்டு மறுபடியுமே, இவ்வளோ கேவலமா நடந்துப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல, நம்ம 2 பேரும் மீட் பண்ணியிருக்கவே கூடாது, அதனால தான் இது எல்லாமே நடந்துச்சு, நீ ஏன் இவ்வளோ மோசமான மனுஷனா நடந்துக்கிட்டேன்னு சொல்லி ரெண்டுமே கேட்கவும், அதுக்கு கிரி, இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட அம்மா தான், என்னோட அம்மா தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லவும், ரென்னு, இது உன்னோட அம்மாவா, இது எல்லாத்துக்கும் அவங்களா காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கிரியுமே, ஆமா என்னோட அம்மா தான், என்னோட அம்மாவுக்கு முன்னாடியே தெரியும் நீ ஒருத்தரை டேட் பண்றன்னு சொல்லி அப்படின்னு சொல்லவும், ரென்னு மறுபடியும், ஓ அதனாலதான் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்றதுக்கு நீ முயற்சி பண்ணியா, அதுக்கு நீ பையையுமே யூஸ் பண்ணிருக்க, இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா, உன்னோட அம்மா என்னை மருமகளா ஆக்கிக்கிறதுக்காக இப்படி ஒரு கேம் பிளே பண்ணியிருக்காங்க, இவ்வளோ கேவலமா ஒரு விளையாட்டை விளையாடி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரென்னு ரொம்ப கோவமா பேசுறாங்க. அதுக்கு கிரி, சாரி என்னை மன்னிச்சிரு, இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ரென்னு, உனக்கு தெரியுமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு, இந்த பிரேக்கப்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பேன், இது ஏதாச்சும் உனக்கு தெரியுமா, நான் பைய 5 வருஷமா லவ் பண்ணேன், நானும் பையன் 5 வருஷமா டேட் பண்ணோம், நான் அவளை ரொம்பவே லவ் பண்ணேன், இந்த பிரேக்கப்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், இது ஏதாச்சும் உனக்கு ஒன்று தெரியுமா, நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு உன்னால நினைச்சு பார்க்க முடியுதா ரெண்டுமே கேட்குறாங்க. அதுக்கு கிரி, எனக்கு தெரியாதுதான், என்னோட அம்மா பேச்சு கேட்டுதான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டு, அதுக்கு நீ எவ்வளோ கீழ்த்தனமா நடந்திருக்க அப்படிங்கிறது உனக்கு தெரியுதா, உன் அம்மா சொன்னதுக்காக நீ இது எல்லாத்தையுமே பண்ணுவியா, உண்மையை சொல்லு, நான் இப்போ உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், நீ பைய பற்றி என்னதான் நினைக்கிற அப்படின்னு கேட்கவும், அதுக்கு கிரி, அவ என்னை ரொம்பவே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவ தான் உன்னை லவ் பண்ணுறாளா, நீ பண்ணலையா அப்படின்னு சொல்லி ரெண்டுமே கேட்கவும், கிரி அதுக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க. இப்போவுமே பைய கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்க, நீ அவளுக்காக எதுவுமே செய்யலை, நீ ஒரு குப்பை, நீ ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ரெண்டு சொல்கிறாங்க. இப்போவும் நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். அப்போ அதுக்கு கிரி, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போவும் நான் சொல்றத நீ கேளு, நீ ஒருவேளை
அவளை லவ் பண்ணல அப்படின்னா நீ பையன் என்கிட்டயே திருப்பி கொடுத்துரு, நான் அவளை பாத்துக்கிறேன்னு சொல்லி ரெண்டுமே கேக்குறாங்க. அதுக்கு கிரி அது மட்டும் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அந்த நேரம் ரெண்டுக்குமே கால் பண்றாங்க. கிம்மு தான் கால் பண்ணியிருக்காங்க. நான் இந்த மாதிரி ஒரு ரூம்ல மாட்டிக்கிட்டேன், எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்லி அழுகுறாங்க. என்னைய காப்பாத்து, சீக்கிரமா என்னை வந்து காப்பாத்து, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி அழுகவும், கிம்மு நீ பயப்படாத, கொஞ்சம் பொறுமையாரு, அந்த டோரை உள்பக்கமா தள்ளு, நீ அந்த டோரை பிடிச்சி தொங்காத, அந்த லாக்கை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காத, அது ஓப்பன் ஆகாது, நீ அதை பிடிச்சி தள்ளிப்பாரு அப்படின்னு சொல்லவும், இல்லை என்னால முடியல, எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்லி கிம் அழுதுகிட்டே இருக்காங்க. கிம் அழுகிறத பார்த்ததும் சரி நீ கொஞ்சம் பொறுமையாரு, நான் இப்போ அங்கதான் வர்றேன், இப்போ உடனே வந்துடுறேன்னு சொல்லி அங்கிருந்து வேக வேகமா கிளம்பி போறாங்க. நீ அமைதியாயிரு, அழுகாத, நான் இதோ வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லி அந்த டோரையுமே ஓபன் பண்றாங்க. கிம் உள்ள பயந்து போய் அழுதுட்டு இருக்கிறாங்க. ரென்னை பார்த்ததும் வேகமா ரென்னையுமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ரென்னை பார்த்ததும் ரென்னை ஹக் பண்ணிக்கிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி அழுகுறாங்க. ரெண்டுமே நான் வந்துட்டேன்ல, ஒன்னும் இல்ல, நீ ஓகே தானே, நல்லா இருக்கியான்னு சொல்லி ரெண்டுமே கேக்குறாங்க. அதுக்கு கிம்மு எதுக்குமே பதில் சொல்லாம நீ என்னோட ஒய்ஃபு தானே அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டுமே இப்ப நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க, நான் உன்னை நல்லா இருக்கியான்னு கேட்டேன், ஆனா நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் கிம்மு இன்னுமே அழுதுகிட்டே நீ என்னோட ஒய்ஃபு தானே, ஆமாவா இல்லையா, நீ என் ஒய்ஃபு தானேன்னு சொல்லி திரும்ப திரும்ப அதையே கேக்குறாங்க. என்ன இன்னும் முன்னாடி சொல்லியிருப்பாங்க, நீ என்ன அந்த மாதிரி கூப்பிடாத, நம்ம ஒன்னும் அந்த அளவுக்கு க்ளோஸ் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிம் இப்ப அதை நினைச்சுக்கிட்டு நீ என்னோட ஒய்ஃபு தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரெண்டுமே ஆமா நான் உன்னோட ஒய்ஃப் தான், நீ அழுகாத, நான் இப்போ உன் கூட உன் பக்கத்துலதான் இருக்கு, நீ பயப்படாத, நம்ம இப்போ சேஃபா தான் இருக்கோம்னு சொல்லி ரெண்டுமே சொல்றாங்க. கிம்ம அங்க இருந்து வெளியில கூப்பிட்டு வந்து ஒரு சோஃபால உட்கார வச்சு கேக்குறாங்க, உனக்கு இருட்ட பார்த்த பயமா, அந்த வியாதி இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்குமே கிம்மு ஆமா ரொம்ப நாளைக்கு முன்னாடி எல்லாம் இல்ல, இப்ப கொஞ்ச நாள் முன்னாடிதான் எனக்கு அது வந்துச்சுன்னு சொல்லவும், சரி நீ எப்படி அந்த ரூமுக்குள்ள போன, அந்த டோரு வெளியில தான் பூட்டி இருக்கு, நீ எப்படி அதுக்குள்ள போனன்னு சொல்லி ரெண்டுமே கேக்குறாங்க. அதுக்கு கிம்மு நான் இந்த ஃபைலை வைக்கிறதுக்காகத்தான் உள்ள போனேன், நான் உள்ள போகவும் இந்த டோரு அப்படியே லாக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இத கண்டிப்பா வேற யாரோதும் பண்ணிருக்கணும்னு சொல்லவும், இது எனக்கு தெரியல நீ கிம்முமே சொல்றாங்க, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன்கிட்ட மட்டும் இந்த போன் இல்லைன்னா இப்ப இந்நேரத்துக்கு என்ன நடந்திருக்கும், இந்த ஏரியாவுக்கு செக்யூரிட்டி தவிர வேற யாருமே இந்த பக்கம் அதிகமா வரமாட்டாங்க, இந்த டோர் எப்பவுமே, இந்த ரூம் எப்பவுமே க்ளோஸ்ல தான் இருக்கும், இது எனக்கு என்ன நார்மலா இருக்கிற மாதிரி தெரியல, இது ஒருவேளை ஆக்சிடென்டா கூட இருக்கலாம், இல்லைன்னா யாராச்சும் இந்த ரூமு ஓப்பனா இருக்குன்னு சொல்லி இத பூட்டி வைக்கிறதுக்குமே இத மூடியுமே வச்சிருக்கலாம், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. கிம்முக்கு ரெண்டு நம்ம மேல இவ்வளவு அக்கறையா இருக்காளா, நமக்காக இவ்வளவு யோசிக்கிறாங்களான்னு சொல்லி கிம்மு ரெண்டையே பாத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரெண்டு கேக்குறாங்க, உனக்கு இதை யாரு செஞ்சிருப்பாங்க, என்ன நீ கண்டுபிடிக்க வேண்டாமா, இது உன்னோட மேட்ரு தான், நான் உன்னை கேர் பண்றது மட்டும் போதாது, இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் கிம் ரென்னையே பாத்துட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே, நீ இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ, நீ இன்னைக்கு லீவ் எடுத்துக்கோ, நல்லா ரெஸ்ட் எடு, இல்லைன்னா நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போகணுமா அப்படின்னு கிம்மு கிட்டையுமே கேக்குறாங்க. அதுக்கு கிம்மு நான் இன்னைக்கு ஆஃப் டே மட்டும் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, நீ வீட்டுக்கு போ, நல்லா ரெஸ்ட் எடு, என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு எல்லாம் அவசியம் இல்லை சரியா, நான் இப்போ என்னோட வேலையை பாக்குறதுக்காக நான் போறேன், நீ மறக்காம உன்னோட டிபார்ட்மெண்ட் ஹெட்டுகிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு ரின் அங்க இருந்து வேகமா போறாங்க. இப்போ ரின் அந்த சிசிடிவி எல்லாம் இருக்கும்ல அந்த ரூமுக்கு வராங்க. அங்க இருந்த செக்யூரிட்டி கிட்டையுமே கேக்குறாங்க, நான் அந்த R&D டிபார்ட்மெண்ட் அந்த ஃப்ளோரை பார்க்கணும், அந்த ரூமுக்கு யார் வந்துட்டு போனாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த செக்யூரிட்டிட்ட கேட்கவும், அதுக்கு அந்த செக்யூரிட்டி சொல்றான், அந்த ஃப்ளோர்ல இருக்கிற கேமரா எதுவுமே வேலை செய்யல, அது ஒரு மெயின்டெனன்ஸ்க்காக இருக்கு, அதோட வயர் எல்லாமே ரிப்பேர்ல இருக்குது, ஆல்ரெடி டெக்னீஷியன்ஸ் கிட்ட சொல்லியாச்சு, அவங்க நாளைக்கு தான் ரெடி ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரெண்டு கிட்டயுமே சொல்றாங்க. ரெண்டுக்கு கோவமா இருக்கு, என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதுக்கு மேல இந்த தப்பு நடக்க கூடாது, இங்க இருக்கிற எது சரியில்லைனாலும் அன்னைக்கு உடனே அதை சரி பண்ணிடணும் ஓகேவான்னு சொல்லி அந்த செக்யூரிட்டியுமே சொல்லிக்கிட்டு ரெண்டு அங்க இருந்து வேகமா போறாங்க. அங்க இருந்து ரெண்டு நேரா வீட்டுக்கு வந்ததும்
அவங்க வீட்டு கிச்சனில் போயிட்டு ஒரு கிளாஸில் பால் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் என்ன போட்டாங்க, என்ன செஞ்சாங்க அப்படின்னு எதுவுமே தெரியல. ஆனால் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அங்கே வேலை செய்கிறவங்களும் வராங்க. ரென்னிட்ட கேட்குறாங்க, நீ இந்த கிளாஸை இப்போ எங்கே எடுத்துகிட்டு போக போகிற, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கவும், ரென்னதுக்கு நான் ஒன்றும் பண்ணலை, நீங்கள் போங்க, நான் போகும்போது இந்த லைட்டையுமே நான் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறேன், ஸோ நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ரென்னுமே சொல்லவும் அந்த வேலை செய்கிறவங்களும் அங்கேருந்து போகிறாங்க. ரென்னு இப்போவுமே அந்த கிளாஸில் அந்த ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் என்ன போட்டாங்க அப்படின்னு தான் தெரியல. அந்த கிளாஸுக்கு கிஸ் எல்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து வர்றாங்க. இந்த பக்கம் கிம்மு இன்னைக்கு ஆஃபீஸ் போகாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க ஃபோனில் கேம் விளையாடிட்டுருக்குறாங்க. அப்போ ரென்னு அவங்க பக்கத்தில் வந்து உட்காரவும் கிம்மு கேட்குறாங்க, நீ இந்த பாலை எனக்காகத்தான் எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கவும் ரென்னுக்கு என்ன சொல்லன்னு தெரியலை. அவங்களுக்கு ஒரே தயக்கமாக இருக்குது. உடனே அந்த ஃபுல் கிளாஸு பாலையும் அவங்க ரொம்பவே வேகமாக குடிக்கிறாங்க. அந்த பால் கீழே சொட்ட சொட்ட அவங்க வேகமாக குடிக்கிறாங்க. கிம்முக்கு இவ என்ன பண்ணுறா, இதை எதுக்காக இங்கே எடுத்துகிட்டு வந்தா, இப்போ ஏன் இவ்வளோ வேகமாக குடிச்சிட்ருக்கான்னு சொல்லி ரென்னை அப்படி பார்த்துட்ருக்குறாங்க. ரென்னுக்கு இன்னுமே பயம். என்ன செய்யன்னு தெரியாமல் அந்த பாலை வேகமாக குடிச்சு முடிச்சுட்டு நான் இப்போ ப்ரஷ் பண்ண போகிறேன்னு சொல்லி அங்கேருந்து எழுந்து போகிறாங்க. அதுக்கு கிம்மு, கொஞ்சம் பொறு, நம்ம 2 பேருமே சேர்ந்து ப்ரஷ் பண்ணலான்னு சொல்லி ரென்னையுமே கொஞ்சம் நெருக்கமாக பக்கத்தில் வர்றாங்க. அப்படியே ரென்னோட தொடையில் டச் பண்ணுறாங்க. உடனே அதுக்கு ரென்னு, நீ எப்போ இந்த மாதிரி தான் பண்ணுவியா, ரொம்பவே தயக்கத்தோட டெய்லி நைட்டு உனக்கு அது வேணுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கிம் அதுக்கு, நான் இந்த மாதிரி உன்னை கிஸ் பண்ணுறது உனக்கு பிடிக்கலையா, இல்லைன்னா இப்படி டச் பண்ணுறது உனக்கு பிடிக்கலையா, இல்லைன்னா உன்னோட ஹார்ட்டு இவ்வளோ வேகமாக துடிக்குதே இது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்கவும் ரென்னு உடனே கொஞ்சம் நீ வாயை மூடுறியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கிம்மு கேட்காம, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ புலம்புறது ரொம்பவே பிடிக்கும், நான் உன் பக்கத்தில் வரும்போது நீ அப்படி நடுங்கிட்டு இருப்பல்ல, அது எனக்கு இன்னுமே பிடிக்கும், என்னை பார்க்க முடியாத அளவுக்கு ஃபீல் பண்ணுவல்ல, உணர்வல்ல, அப்போ எனக்கு இன்னுமே பிடிக்கும் அப்படின்னு கிம்மு சொல்லிக்கிட்டே போகவும் ரென்னு, நீ ரொம்ப அசிங்கமாக பேசுகிற, கொஞ்சம் நிறுத்துறியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கிம்மு கேட்காம இன்னுமே பக்கத்தில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. ரென்னு பேச்செல்லாம் என்னைக்கு கிம்மு கேட்டிருக்காங்க. இன்னுமே பக்கத்தில் வந்து அவங்க கையிலெல்லாம் சின்ன சின்னதாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக கடிச்சுமே வச்சிடுறாங்க. ரென்னு உடனே, நீ என்ன என்னை கடிக்கிற, நீ என்ன கடிக்கிறியா, எனக்கு அது வலிக்குதுன்னு சொல்லி ரென்னுமே சொல்கிறாங்க. அதுக்கு கிம்மு, நீ இங்கேருந்து என்னை விட்டு தள்ளி எங்கேயுமே போக முடியாது, நீ இதை ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்லி மறுபடியுமே கிம்மு அப்படி சின்ன சின்னதாக கடிச்சு வச்சு விளையாடிட்டுருக்குறாங்க. அடுத்த நாள் காலையில் கிம்மு ஆஃபீஸ்க்குமே வர்றாங்க. வந்ததும் அந்த எதிரி அந்த பொண்ணுக்கிட்ட தான் போய் பேசுகிறாங்க. நீ என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு வந்துட்ட, என்ன விஷயம்னு சொல்லி கிம்மு அவங்கக்கிட்ட சீண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கிம் அந்த எனிமிக்கிட்ட அந்த ரூமோட கீ எங்கே தான் இருக்குது அப்படின்னு கேட்காங்க. அவங்க அப்படி கேட்கவும் இந்த பொண்ணை அப்படியே முழிக்கிறாங்க. அப்போவும் கிம்மு, நான் எதுக்கு கேட்குறேன்னா, இன்னுமே ஃபைல் ஏதாச்சும் இருக்கும், அதை வைக்கிறதுக்கு அந்த கீ தேவைப்படும், ஸோ நான் அதுக்காகத்தான் நான் கேட்டேன், அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் கேட்டேன், வேறு ஏதாவது ஃபைல் வைக்க வேண்டியது இருக்கும், மறுபடி அங்கே தான் போகணும், அதுக்காகத்தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணிட்டேன், ஆனால் தெரியாமல் நான் அந்த ரூமுக்குள்ளேயுமே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த பொண்ணு ஏதோ எதுவும் தெரியாத மாதிரி, அப்படியா, அதுக்கப்புறம் நீ எப்படி வெளியில் வந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கிம்மு, நான் என்னோடய ஃபோனையுமே அங்கே எடுத்துகிட்டு போயிருந்தேன்,
ஸோ அதில் கால் பண்ணி ஹெல்ப்புமே கேட்டேன். ஒரு நல்ல பர்சன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ரொம்பவே நல்லவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லி கிம்முமே சொல்லவும், அதுக்கப்புறம் என்னை இந்த மாதிரி யார் பூட்டினது அப்படின்னு அந்த எனிமிக்கிட்டேயுமே கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ரொம்பவே திருன்னு முழிச்சுக்கிட்டு, அது எனக்கு எப்படி தெரியும், நான் தான் இங்கே இல்லவே இல்லையே, மீட்டிங்க்கு போயிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணுமே சொல்கிறாங்க. என்னை உள்ளே வச்சு பூட்டின அந்த பர்சன் கண்டிப்பாக நல்லவங்களாவே இருக்க மாட்டாங்க தெரியுமா, அந்த பர்சன் ரொம்பவே மோசமானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இந்த எனிமி பொண்ணு ரொம்பவே கோவப்படுறாங்க. கிம்மு, நான் இப்போ என்னோட வேலையை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நம்ம எவ்வளோ பிளான் போட்டோம், இவ ஈஸியாக எஸ்கேப் ஆயிட்டாளன்னு சொல்லி இந்த பொண்ணுமே ரொம்ப கோவப்பட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த எபிசோடு இதோட முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இனி அடுத்த எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.